முக்கிய செய்தி எஸ்பி வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கு முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கு தொடர்ந்த எதிரான டெண்டர் முறைகேட்டுக்கு வழக்கில் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். எஸ்பி வேலுமணி தொடர்ந்த எதிரான டெண்டர் முறைகேட்டு வழக்கில் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கு தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எஸ்பி வேலுமணி தொடர்ந்த எதிரான டெண்டர் முறைகேட்டு வழக்கில் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கு தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு ஏன் இந்த சிறப்பு சலுகை என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட இரு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு ஏன் இந்த சிறப்பு சலுகை என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி முறைக்கு கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம் என்ன? வணக்கம். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு எதிரான 98 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கந்தசாமி, விஜயகார்த்திகேயன் ஆகிய 2 ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி அளிப்பது தொடர்பாக கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி விளக்கம் அளித்து பொதுத்துறை செயலாளருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை கடிதம் அனுப்பியிருந்தது. கடந்த 5 மாதங்களாக பொதுத்துறை செயலாளரிடம் இந்த கோப்புகள் நிலுவையில் வைத்தது ஏன் என அப்போது பொதுத்துறை செயலாளராக பதவி வகித்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ரீட்டா ஹரிஸ் தாக்கரை காணொலி காட்சி மூலமாக ஆஜராகி விளக்கம் அளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தாமதத்துக்கான காரணத்தை விளக்கி பொதுத்துறை முன்னாள் செயலாளர் ரீட்டா ஹரிஸ் தாக்கர், தற்போதைய செயலாளர் சுந்தரவலி ஆகியோர் தரப்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜரான தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்யன், ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி வழங்குவது தொடர்பான கோப்புகள் ஜூலை 22ஆம் தேதி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். பொதுத்துறை செயலாளர் அறிக்கையை சுட்டிக்காட்டிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், வழக்கு தொடர அனுமதி அளிக்கும் விஷயத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டது ஏன், இது போன்ற நடைமுறை இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை என்றும் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு மட்டும் இந்த சிறப்பு சலுகை கொடுப்பது ஏன் என தரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த நடைமுறையை முழுவதுமாக நிறுத்த வேண்டும் எனவும் நீதிபதி அறிவுறுத்திருக்கிறார். பின்னர் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணையை வருகிற ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தள்ளி வைத்திருக்கிறார். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.